எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து இந்த ஷீப் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேங்க. உண்மையிலேயே ரொம்ப தரமாக இருக்குது படம். அதில் வந்து கதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆடுங்க இருக்குல்ல, இந்த ஆடுங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும், இப்போ அந்த ஆடுங்கள்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கதை இருக்குது. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையாக கொஞ்சம் டீப்பாக எடுத்துன்னு போயிருக்காங்க. அதாவது அவங்க சைட்லேருந்து யோசிக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துன்னு போயிருக்காங்க. பத்தாவதுக்கு அது உள்ள ஒரு மர்டர் ஒன்று நடக்குது, கொலை ஒன்று நடக்குது. ஸோ அந்த கொலையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்ற மாதிரி ஒரு த்ரில்லிங்காக எடுத்துன்னு போயிருக்காங்க. அந்த சஸ்பென்ஸ் எடுத்துன்னு போயிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே பாருங்கள் போயிட்டு. தரமான படம். எனக்கு வந்து உண்மையிலே இந்த படம் ஒன் ஆஃப் த க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு தாங்க வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, நான் வந்து நீங்கள் வந்து என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில், எப்போவுமே வந்து வாய் பேச முடியாத பாவப்பட்ட ஜீவராசிகளெல்லாம் கொல்லக்கூடாது, எதுக்காகவும் கொல்லக்கூடாது, துன்புறுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த படமும் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இன்னொன்று வந்து நான் ஏன் அதை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு உயிர் இருக்குது. அவங்களும் வந்து எல்லாத்தையும் யோசிப்பாங்க. ஓகேவா, மனுஷங்க மட்டும் தான் கெத்து அப்படி இப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது. அது முற்றிலும் தவறு. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்கவுங்களுக்கு தனித்துவமான ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்கவுங்களுக்கு தனித்துவமான ஒரு உலகம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த உலகத்தை நம்ம வந்து கெடுக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து யார் அதை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆபத்து கண்டிப்பாக நடக்கும். இப்போ இல்லைனாலும் எப்பயாச்சும் நடக்கும். கண்டிப்பாக அந்த பாவம் எதுவுமே சும்மா விடாது. இது வந்து உண்மை. நானே லைவாக நிறைய பார்த்துருக்கேன், பார்க்குறோம், எல்லாருமே பார்க்குறோம். ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியாதி வருது, இப்போ இந்த கொரோனா வியாதி வரும், இல்லை அப்படின்னா எதனா ஒரு வியாதி, இப்போ சைனாவில் வந்து அதிகமாக இந்த மாதிரி கொள்றானுங்க வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்களா எக்கச்சக்க வியாதி இருக்குது. ஓகேங்களா. எல்லாமே இதனால தான், பாவம் தான் இது. ஸோ இந்த மாதிரி கொன்று தான் குவிக்கிறதுனால தான் அவனுங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொள்ளுவானுங்க. ஓகேங்களா. அது குவிக்கிறதுனால தான் வியாதிகள்லாம் அங்கே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாடு ஈரானு, ஈராக்கு, சவுதி அரேபியா சொல்லிட்டு ஃபுல்லாக போராக போயின்னு இருக்கு பாருங்க. ஏன் எல்லாம் அதுதான், அவனுக்கு தான் அது அதிகமாக பண்ணுறானுங்க. அதனால் வந்து அங்கே போர், போ நீ சாவறதுக்கு நீயே குழி தோண்டிட அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை வந்து பாதிக்கும் ஒரு நாள். ஸோ அந்த பாதிப்பு தான் வரக்கூடாது. அந்த மாதிரி நம்மளும் நல்லா வாங்கணும், அந்த விலங்குகளும் நல்லா வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து சொல்கிறது. அதை கூட புரிஞ்சிக்காமல் நிறைய லூசுங்க இந்த தப்பை பண்ணினே இருக்குதுங்க வெறும் சாப்பாடுக்காக. அடப்பா, நான் என்ன கேட்குறேன், ஒரு வேளை அதை சாப்பிட்டு மறுநாள் பாத்ரூம் போகிறதுக்காட அந்த உயிர்கள்லாம் கொள்றீங்க. அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? கேவலமாக இல்லை? எனக்குலாம் அப்படியே எரிச்சலாக வருது அவங்கள பார்த்தாலே. அதுங்கெல்லாம் வாங்கியிருந்தா அவங்கள வந்து அப்புறம் என்ன சொல்கிற போகிறேன் அசிங்கமாக. ஏன்னா யோசிங்களேன், ஒரு உயிரை கொன்று சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு என்னடா அவசியம் உங்களுக்கு? அப்படின்னாடா நீங்கள் காஞ்சி போயிடுறீங்க. அதுக்கு தான் வெஜிடபிள்ஸு ஏதோ ஒன்று இருக்குது இதில் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எதுவுமே இல்லைனா தான் சரி நீங்கள் பண்ணுறது எதனா சொல்லலாம். அவ்வளோ இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு சொல்லிட்டு அவ்வளோ இருக்குது. அப்புறம் ஏன் வந்து ஒரு உயிரை கொண்டு தான் சாப்பிட்ணுமா? அதில் என்ன அப்படி இருக்குது? சரி, ஏதோ கடல் உயிரோனா பரவாயில்ல, ஏதோ அது வந்து எங்கேயோ இருக்குது சொல்லலாம். நம்ம நிலத்தில் நம்ம கூட வர ஆடு மாடு கோழி இதே வந்து கொண்டு சாப்பிட்றீங்களே, இதெல்லாம் எங்கேந்திர ஏற்றுக்குது? அதெல்லாம் நம்ம கூட வர கால்நடையில், அதெல்லாம் அதுங்களை எப்படி கொண்டு சாப்பிடுங்க? அது வந்து சுத்தமாக என்னால் ஏற்றுக்க முடியலங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த படம் வந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. அதோட எமோஷன்ஸை நல்லா பேசியிருக்காங்க அதில். அதனால் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தப்பு. உன்னே வந்து ஒரு சில புத்திசாலிங்க வந்துடுவானுங்க. என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா, அப்போனா வெஜிடபிள்ஸ்க்கு தான் உயிர் இருக்குது, அதுங்களையும் ஏன் கொல்லக்கூடாது, அதுங்களும் தான் சாப்பிடக்கூடாது நீங்கள் அப்படின்வாங்க. புத்திசாலி மாதிரி வந்துட்டு, ஏண்டா லூஸு மாதிரி பேசக்கூடாது, இதுதான் சொல்கிறது. அதுங்க வந்து என்னதான் இருந்தாலும் பிளான்ட்ஸு வெஜிடபிள்ஸ். ஓகேவா. இதுங்களுக்கு வர மாதிரி ரத்தம்லாம் வராது அதுங்களுக்கு. ஓகேவா. ரத்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அர்த்தம் தெரியும்ல. அதில் அது கூட தெரியாத முட்டாளா நீங்களாம்? ரத்தம்னா நம்மளுக்குள்ளே ஓடுறது தான் அந்த அனிமல்ஸ்குள்ளேயும் ஓடுது. ஸோ இந்த இதயம், ஸோ உறுப்புகள்லாம், உடல் உறுப்புகள்லாம் அதுலேயும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் அந்த மாதிரி வளர்ந்த ஒரு உயிரினங்களை கொல்லக்கூடாது. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அது வந்து ரொம்ப நம்ம இது அதுங்க உணர்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபீலிங்லாம் இருக்காது. ஓகேவா. இதுங்கெல்லாம் நம்ம உயிரா, இதுங்களை வந்து கொன்னா அதுங்களுக்கு வலிக்கும், உணரும். ஓகேவா. அதுங்களுக்கு பேசவும் தெரியுமா? நீங்கள் நினச்சின்னு அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது வெறும் உணவுக்காக படைக்கப்பட்டதுன்ட்டு. அதுங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும், நடக்குது எல்லாமே.
ஸோ நீ பண்ணுறது எல்லாமே அதுங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அதுங்க சாகும்போது உன்னை அது வந்து சும்மாவே விடாதுங்க. அதோட பாவம்லாம் உங்களெலாம் சொன்னால் புரியலை, எல்லாம் ஈஸியாக நினச்சினுக்கிறீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கும். எவனா நல்லா இருக்கானா, இந்த மாதிரி அந்த உயிர்களை கொள்கிற எவனா நல்லா இருந்திருக்கானா இது வரைக்கும்? கண்டிப்பாக முடியாது. எல்லாமே வந்து பாவம். ஸோ அது வந்து சும்மாவே விடாது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை சித்திரவதை போடணும். அப்படிலாம் ஒரு நாள் தூக்கி வந்து எங்கன்னா வைக்கும் அந்த கர்மா. ஓகேவா? அதனால் அதெல்லாம் பண்ணவே கூடாது. சில பேர் கேட்குறானுங்க, ஆனால் அதெல்லாம் செம்ம காண்டாகும். என்னன்னா அந்த உணவுக்காக படைக்கப்பட்டதுங்களா இதுங்க, அதனால் வந்து சாப்பிட்றாமா இது சொல்கிறானுங்க இவனுங்க. எனக்கு வந்து அது செம்ம காண்டாகுது நினைக்கும் போது. அதே மாதிரி நான் என்ன கேட்குறேன், இப்போ டைனோசர் வந்து இப்போ உயிரோடு இருந்து நம்ம எல்லாரையும் வந்து டைனோசருங்க பேசினே எப்படி இருக்கும்? இப்போ வந்து மனுஷங்கள்லாம் உணவுக்காக படைக்கப்பட்டானுங்க, அதனால் இவங்களை சாப்பிட்றதுல தப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படா இருக்கும்? எப்படி கொதிக்குதுல்ல, அதே மாதிரி தான் அதுங்களுக்கும். ஸோ வந்து அதுங்களோட எமோஷன்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு உயிரையும் கொல்லவே கூடாது. இன்னொன்று வந்து இந்த நாதாரிங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அதுங்க போடுற பால், அதுங்க கொடுக்குற உணவுப் பொருட்களையே வாங்கிட்டு, இப்போ முட்டை எல்லாம் இருக்குல்ல, கோழினா முட்டை, மாடுனா பால், தயிர், வெண்ணெய், மோர் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கினே அதுங்களே கொள்றானுங்க. அப்போ வந்து உங்கள் மைண்ட் செட்டை பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட மைண்ட் செட்டில் வாங்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். நம்மளுக்கு உதவுன ஒரு உயிரினத்தையே சாப்பாடுக்கும் பயன்படுத்துகிற அளவுக்கு கேடுகட்டு போனால் ஒரு ஈனப்பிறவிங்களாம் இருக்கிறானுங்க அவனுங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து உண்மையிலே சொல்கிறேன், இவனுங்கெல்லாம் உலகத்தில் வாரதுக்கே தகுதி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவனுங்களே கொண்டுடலாம் அதுக்கு. ஓகேவா? அந்த பாவப்பட்ட உயிரினங்களை கொள்றதுக்கெல்லாம் இவனுங்களை கொள்ளலாம். ஏன்னா இவனுங்க உலகத்துக்கே கெடுதில்லை இவனுங்க. ஓகேவா? அதனால் ஸோ அதான் ஒரு சின்ன நன்றி கூட இல்லாமல் நடக்கிறானுங்க இவனுங்கெல்லாம் என்னத்த பண்ணுறது சொல்லுங்கள்? ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இதை வந்து பெருமையாக சொல்லணுங்க. டேஸ்ட்டாக இருக்குதுப்பா, சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்னு. எல்லாமே தொண்டைக்கு அப்புறம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நான் சிம்பிளாக தான், ஒரு உணவுக்காக உயிரை கொள்ளாதீங்க. நீங்கள் அதுங்களை பார்த்துக்கோங்க. அதுங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உதவுவார். நீங்கள் அதுங்களை வந்து உணவுக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக துன்புறுத்துறதோ இல்லை உணவுக்காக கொள்றதோ அப்படி இப்படின்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கர்மா சும்மாவே விடாதுடா. நான் சொல்கிறேன், எவனும் நல்லா வாழ்ந்ததே கிடையாது. இதுதான் வரலாறு. நீங்கள் இதே அந்த பாவப்பட்ட வாய் பேச முடியாத பாவப்பட்ட ஜீவராசிகள்லாம் அன்பாக பார்த்துன்னு இருந்து பாருங்களேன், உங்களோட ஹார்ட்டே போதும். அது வந்து நீங்கள் எங்கேயோ வர மாதிரி உங்களை வந்து தூக்கி நிறுத்திடும். ஸோ அதனால் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது அதுக்குள்ள அந்த மாதிரி விலங்குகளை பார்த்துக்கும் போது. ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி அல்ப உணவுக்காக அசிங்கமாக கொள்றீங்களடா. இதெல்லாம் தான் அந்த படத்தில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க ஒரு 2-3 சீனில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த படம் கண்டிப்பாக வந்து இப்போ டாப்பில் இருக்குது, டாப் வாட்சில் இருக்குது அமேசான் பிரைமில். இது வந்து இன்னும் வளரும். இந்த படம் பார்த்தாச்சு இந்த மாதிரி அறிவுகட்ட மனித பிறவிகள்லாம் வந்து திருந்தணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.